ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முளைக்கட்டின பயிரை யாரெல்லாம் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி தான். பயிரை வந்து ஊற வச்சுடுவேன். ஆனால் அதை முளை கட்டுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்றதுனால அதை வந்து நான் செய்யவே மாட்டேன். நிறைய நாள் பார்த்திங்கன்னா கடையில் இருந்து வாங்கின்னு வந்து தான் வந்து செய்வேன். அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மிக்கரை வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம். எந்த பயிரை நம்ம ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஓவர் நைட் ஊற வச்சிடணும். காலையில் ஏஞ்சி அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எப்படி ரின்ஸ் பண்ணிவிட்டு சாய்ச்ச மாதிரி வச்சிட்டோன்னாலே போதும். இதுதான் இதுக்கு மெயின் ப்ராசஸ்ஸே. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி விட்டு ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி சாய்ச்ச மாதிரி வச்சிட்டோன்னா 2 நாளைக்கு எல்லாமே நல்ல பெருசு பெருசாக ஸ்ப்ரவுட்ஸ் வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே முளைக்கட்டின பயிருங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சை பயிர் மட்டும் இல்லை, முக்கடலை, காபூல் கடலை எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வர வைக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பயிரில் தான் இந்த மாதிரி முளை கட்டியிருக்கேன். இதில் நான் என்ன ரெசிபி பண்ணுறேன்றதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.